நடுவர் அவர்களே, கற்போர் நெஞ்சை அள்ளுவதுதான் சிலப்பதிகாரம். சரி. எதிரணியிலே இருந்து வந்த சகோதரி நகையையே விட்டுவிட்டார், அதனால் அழுதார்கள் என்று பேசினார். இந்த நகை என்கிற வார்த்தையை எடுத்துக்கொண்டு 4 வரியிலே சிலப்பதிகாரத்தை நமக்கு சொன்னார் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். வெண்முத்து பல்நகையால் கண்ணகி தன் கால் நகையால் கழுத்து நகை போய் வாய் நகையாம் புன்னகை இழந்த கதை சிலப்பதிகாரம். அவர் ஒரு கேள்வியை கேட்டார். கண்ணகி புலம்பினாலே, வரும்போது துணையோடு வந்தேன், இப்போது தனியாக போகிறேன், வரும்போது சுமங்கலியாக வந்தேன், இப்போது அமங்கலியாக போகிறேன் என்று புலம்புகிறாளே, இது உங்கள் நெஞ்சத்தை கிள்ளவில்லையா என்று கேட்டார். நான் சொல்கிறேன், அந்த இடம் என் மனதை அள்ளுகிறது. எப்படி தெரியுமா? கண்ணகி என்கிற கதாபாத்திரத்தை படைக்கிற பொழுது கடல் புறத்திலே காவிரி பூம்பட்டினம் என்கிற கடற்புறத்திலே படைத்து காட்டுகிறார் இளங்கோவடிகள். அந்த கதாபாத்திரத்தை நிறைவு செய்கிற பொழுது மலை உச்சியிலே அவளை கொண்டு போய் நிறுத்துகிறார். தன்னுடைய நேர்மையில், வாழ்க்கையில், ஆளுமையில் அவள் உயர்ந்து நிற்கிறாள் என்று இளங்கோவடிகள் உயர்த்தி பிடிப்பதால் அந்த இடம் என் மனதை அள்ளுகிறது. கடற்புறத்திலே இருந்த கண்ணகியை மலை உச்சியிலே கொண்டு போய் நிறுத்தினார் அல்லவா இளங்கோவடிகள், அது மனதை அள்ளுகிற இடம். அடுத்து கேட்டார், கண்ணகியை கோபக்காரியாக படைத்திருக்கிறார் இளங்கோவடிகள், இது தகுமா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? காந்தியை முதலில் காந்தியடிகள் என்று அழைத்தவர் தமிழ் தென்றல் திருவிக்கா. சரி, அவர் காந்தி தான். காந்தியடிகள் இன்னைக்கு நாம சொல்றோம்னா அதை முதலில் அழைத்தவர் திருவிக்கா. அதற்கு காரணம் சொல்கிறார், சிலப்பதிகாரத்தில் வருகிற கவுந்தியடிகள் கதாபாத்திரம் என்னை மிகவும் கவர்ந்தது. அந்த கதாபாத்திரத்தை வைத்துதான் காந்தியை நான் காந்தியடிகள் என்று அழைத்தேன் என்று திருவிக்கா சொல்கிறார். அந்த கவுந்தியடிகள் அகப்பற்றும் புறப்பற்றும் எல்லாவற்றையும் துறக்க வேண்டிய கவுந்தியடிகள் என் பூங்கோதை என்று கண்ணகியை சொல்கிறார் என்று சொன்னால் அந்த இடம் மனதை அள்ளுகிறது. அற்புதம். எங்கேயாவது கண்டித்தாளா என்று கேட்டீர்களே, மிக சாமர்த்தியமாக அந்த ஒரு வரியை மட்டும் சொல்லாமல் சகோதரி சென்று விட்டார். எங்கே மெகா தொலைக்காட்சியிலே சிலப்பதிகாரத்தில் பட்டிமன்றம் நடக்கிற பொழுது தேவி லட்சுமி அவர்கள் ஏன் இந்த கண்ணகி கோவலனை தட்டி கேட்கவில்லை என்று கேட்டு விடுவாளோ என்பதால் தான் இளங்கோவடிகள் போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் என்று அவர் சொல்வதாக படித்து காட்டுகிறார். அடுத்ததாக, ஏதோ கணவனை பிரிந்தாலே அந்த உணர்வெல்லாம் உங்களுக்கு புரியாதா, நீங்கள் எல்லாம் அளவில்லையா என்று கேட்டார். நான் கேட்கிறேன், கணவனும் மனைவியுமாக அவர்கள் வாழ்ந்த காலத்தில் பிரிவு என்பது அவர்களுக்கு மட்டும்தான் இருந்ததா? மாதவி மட்டும்தான் கணிகையாக இருந்தாளா? இளங்கோவடிகள் எழுதுகிறார், மணிமேகலையின் பெயர் சூட்டு விழாவிற்கு 1000 கணிகையர் வந்தனர் என்று எழுதுகிறார் என்று சொன்னால் 1000 பேரும் 1000 இளைஞர்களும் குறைந்தது போற்றா ஒழுக்கம் புரிந்தவர்களாகத்தானே இருப்பார்கள். அது அந்த காலகட்டம். யோசிச்சு பார்க்கணும். அடுத்ததாக, கோவலனை கெட்டவனாக படைத்திருக்கிறார் என்று சொன்னீர்கள். நான் மிகுந்த வருத்தத்தோடு சொல்கிறேன் நடுவர்களே, சிலப்பதிகாரம்னா என்ன தெரியுமாங்க? கோவலன் மாதவியிட்ட போனான், கண்ணகி மதுரை எரிச்சிட்டா, இவ்வளவேதான் நம்ம சொல்றோம். ஆனா அதுல உள்ள இசை நுட்பம், ஆடல் கலைகள், ஒரு மேடையை எப்படி அமைக்கிறதுன்றத கூட சில இளங்கோவடிகள் எவ்வளவு அழகா சொல்லிருக்கா தெரியுமா? நல்ல இடமாக தேர்ந்தெடுத்து, அதாவது நன்னிலத்துலதான் மேடை அமைக்கணும். வன்னிலமாவும் இருக்கக்கூடாது, மென்னிலமாவும் இருக்கக்கூடாது. அது என்ன வன்னிலம் மென்னிலம்னா, ஒரு அடி தோண்டணும்னா இந்த மண்ணு வரும் இல்லையா, அந்த மண்ணை இன்னொரு அடி குழியில இட்டு நிரப்பும் போது சமமா இருக்கணும். அதுல மண்ணு மிச்சமாச்சுன்னா அது வன்னிலம், குழி மிச்சமாச்சுன்னா மென்னிலம். மேடை என்பது நன்னிலமா இருக்கணும். அப்படி ஒரு நல்ல இடமாக தேர்ந்தெடுத்து பொதிய மலை போன்ற புண்ணிய மலைகளில் உள்ள மூங்கில் எடுத்து, இன்றைக்கு ரியல் எஸ்டேட் காரணம் கூட தெரியாத செய்தி மாதிரி, மூங்கிலோட ஒரு கண்ணிக்கும் இன்னொரு கண்ணிக்கும் உள்ள இடம் இருக்குல்ல, அது 24 பெருவிரல் அளவுன்னு இளங்கோவடிகள் எழுதிட்டார். யாரோட பெருவிரல் அளவுன்னு எதிரணியில இருக்கிறவங்க கேட்பாங்கன்னு தான் அடியாருக்கு நல்லார் சொன்னார், உத்தமனின் பெருவிரல் அளவு என்று எழுதினார். அந்த 24 பெருவிரல் அளவு எடுத்து 7 கோல் அகலம், 8 கோல் நீளம், தலைக்கு மேல ஒரு உயரம், மேடைனா 2 வாயில் இருக்கணும். அன்னைக்கே சொன்னாருங்க இளங்கோவடிகள், ஏறுவதற்கு ஒரு வழி, இறங்குவதற்கு ஒரு வழி. அது மட்டுமல்ல, திரைசீலையை பத்தி அவர் எழுதியிருக்கிறார். நான் படித்து வியந்து போனேன். ஒருமுக எழினி, பொறுமுக எழினி, கரந்துவல் எழினி. ஒருமுக எழினா இடது பக்கத்துல இருந்து வலது பக்கம் இருக்கும், நடுவுல இருந்து 2 பக்கமும் போறது இருக்கு, மேல இருந்து கீழே வரதும் இருக்கு. சினிமா தியேட்டர்ல ரொம்ப அருமமா. நாங்கெல்லாம் சின்ன திரையில மட்டும்தான் இருக்கோம்.
நீங்க பெரிய திரையில இருக்கீங்க, அதனாலதான் இத்தனை திரை வருது. திரைகளை பற்றி சொல்கிறார். ஓவிய விதானத்துல ஓவியம் வரைஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லங்க, மேடை போட்டா போதுமா, விளக்கு வேணாமா? அந்த விளக்கு எப்படி இருக்குமா, தூணின் நிழல் புறம் படுமாறு விளக்கு அமைத்து. ஒரு மேடையை கூட ஒரு கவிஞன் இவ்வளவு ஆழ்ந்து எழுதுகிறான் என்று சொன்னால் படிக்கும் பொழுது நம்முடைய மனம் மயங்குகிறதா இல்லையா? நான் ஆரம்பித்த கேள்விக்கு வருகிறேன். கோவலன் ஒன்னும் கெட்டவன் இல்லைங்க, உண்மையிலே அவன் ரொம்ப நல்லவன். அதுல வேற மாசொரு பொண்ணேன்னு அவன் எப்படி சொல்லலாம்? பொண்ணுன்னு ஏன் சொன்னா? 24 கேரட். அவங்க கேள்வி கேட்கறாங்க, வலம்புரி முத்தேன்னு சொன்னது உங்களுக்கு மனதை அள்ளவில்லையா? 10 லட்சம் சங்கு கிடைக்குங்க, ஒரு வலம்புரி சங்கு கிடைக்காது. தேனேன்னு சொன்னா ஏன் தெரியுமா? தேன் தானும் கெடாது, தன்னை சார்ந்திருக்கிற பொருட்களையும் கெட விடாது, தானும் நன்றாக வாழ்ந்து தன்னையும் நன்றாக வாழ வைப்பாள் என்பதால் அவளை தேனை என்று சொன்னான். ஆருயிர் மருந்தேனா, விருந்தேன்னு சொல்லல. ஏன் தெரியுமா? இவள் மருந்தாக இருந்து என் நோயை தீர்ப்பாள் என்பதால். எப்படியெல்லாம் அவன் மனைவியை புகழ்ந்திருக்கிறான். ரொம்ப நல்லவங்க. ஒருத்தன் பொய் சாட்சி சொல்லிட்டான், அவனை ஒரு பூதம் பிடிச்சுக்கிச்சு. கோவலன் பொய் சொன்னா, என்னோட உயிரை எடுத்துட்டு இவனுடைய உயிரை காப்பாற்று என்று சொன்னவன் பூதம் கேட்கல. அந்த இளைஞனுடைய குடும்பத்திற்கு பொருள் கொடுத்து காப்பாற்றியவன் பற்றிய கிளைஞரின் பசிப்பினி அறுத்து பல்லாண்டு புரிந்த இல்லோர் செம்மல் என்று இளங்கோவடிகள் எழுதுகிறார். தயவு செய்து கோவலன் கேவலன் கெட்டவன் என்றெல்லாம் நீங்கள் பேசாதீர்கள். இந்த உலகத்தின் முதல் பின்னணி இசையமைப்பாளர் யார் தெரியுமா? இளங்கோவடிகள் தாங்க. அந்த மனுஷனுக்கு என்ன வேலை? சிலப்பதிகாரம் எழுதணும், எழுதிட்டு போக வேண்டியதானே. இந்த எதிரணியெல்லாம் சொல்ற மாதிரி நெஞ்ச கிள்ளுற மாதிரி 4 வரி எழுதிட்டு போக வேண்டியதானே. மாதவி ஆடுகிறாள். நான் மேடையின் அமைப்பை சொன்னேன். இப்படியெல்லாம் நன்னிலத்தில் மேடை அமைத்த புண்ணிய நெடுவரை போகிய நெடும்கலை கண்ணிடை ஒருசான் வளர்ந்தது கொண்டு நூல் நெறி மரபின் அரங்கம் அளக்கும் கோளளவு 24 விரலாக அமைத்த அந்த மேடையிலே மாதவி ஆடுகிறாள். பின்னணி செய்ய போடுறாரு பாருங்க மனுஷன். குழல் வழி நின்றது யாழே, யாழ் வழி தன்னுமை நின்றது தகவே, தன்னுமை பின்வழி நின்றது முழவே, முழவோடு கூடி நின்று இசைத்தது ஆமந்திரிகை, ஆமந்திரிகையோடு அந்தரமின்றி கொட்டு 2 உடையது ஓர் மண்டிலம். எத்தனை பின்னணி இசைக்கருவிகள் போடுறாரு பாருங்க. குழல், யாழ், மத்தளம், முழவு, ஆமந்திரை, மண்டிலம், இதையெல்லாம் இசைக்க மாதவி ஆடினாள் என்று படிக்கிற பொழுது என் மனதை அந்த வரிகள் அள்ளுது. ரொம்ப அருமை சுமதி. உண்மையிலே செங்குட்டுவனுக்கு பிறகு வந்த ஒரு இளையராஜா யாருன்னு கேட்டா இளங்கோவடிகள் தான். அவ்வளவுதான் மியூசிக் போட்டிருக்காரு. ஆடலை பற்றி எழுதுகிறவள் மாதவி ஆடினாள் என்று எழுத வேண்டியதனை அல்லியம், கொடுகாட்டி, பாண்டரங்கம் என்று 11 வகை ஆடல்களை எடுத்து காட்டுகிறார். ஒவ்வொரு பாடலாசிரியருடைய இலக்கணத்தையும் எடுத்து காட்டுகிறார். அப்புறம் கேட்டாங்க, கண்ணகி கனவு கண்டாலே, ஐயோ அந்த கனவை கேட்கிற போதெல்லாம் மனது வலிக்கிறதே, உனக்கு வலிக்கவில்லையா சுமதின்னு கேட்டாங்க. எனக்கு வலிக்கலங்க, எனக்கு வலிக்கல. ஏன் தெரியுமா? கண்ணகி கனவு கண்டுட்டா, மனசுல கொஞ்சம் லேசா ஒரு வலி எட்டி பார்த்துச்சு. அது தேவந்தி கிட்ட போய் சொல்றா. இப்ப தேவந்தி என்ன சொல்றா? சோமகுண்டம் சூரியகுண்டத்துல நீ மூழ்கி எழுந்தா உன் கஷ்டம் போயிடுங்கிறா. சோமகுண்டம் சூரியகுண்டம் துறை மூழ்கி காமவேல் கோட்டம் தொழுதார், கணவரோடு தாம் இன்புறுவார், உலகத்து தையலார் போகம் செய் பூமியினும் போய் பிறப்பார், யாம் ஓர் நாள் ஆடுதும் என்ற அணியிழைக்கு அவ் ஆயிழையால் பீடு அன்று என இருந்தது பின்னரே. இந்த வரியை படிக்கிற பொழுது என் மனதை அந்த வரி அள்ளியது. ஏன் தெரியுமா? தேவந்தி சொல்கிறாள், சோமகுண்டத்திலையும் சூரிய குண்டத்திலையும் மூழ்கி எழு என்ற உடனேயே கண்ணகி பேசுகிற முதல் வார்த்தையே அதுதான் காப்பியத்தில். பீடு அன்றுன்னு சொன்னாலே ஏன் அந்த வரி என் மனதை அள்ளியது தெரியுமா? நான் மூழ்க மாட்டேன் என்று கண்ணகி சொன்னாலே, ஒரு பெண் முழுகுவதும் மூழ்காமல் இருப்பதும் கணவனை கொண்டே நிகழ வேண்டும் என்பதால் கண்ணகி முழுக மாட்டேன் என்று சொன்னாலே அந்த வரி என் மனதை அள்ளுகிறது. உண்மையிலேயேங்க, பட்டிமன்றம் இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். பட்டிமன்றத்தை பற்றிய செய்திகளை கூட இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் பதிந்திருக்கிறார் என்பதுதான் நான் ஆச்சரியப்படுகிற விஷயம். திருமாவளவன் வடக்கே போய் இமயமலையிலே கொடிநாட்டு விட்டு திரும்புகிறான். அவனுக்கு வஜ்ர நாட்டு மன்னன் முத்துப்பந்தல் கொடுத்தானாம், அவந்தி நாட்டு மன்னன் தோரணவாசல் கொடுத்தானாம், மகத நாட்டு மன்னன் பட்டி மண்டபம் கொடுத்தானாம். அதையெல்லாம் வைத்து அவன் மண்டபத்தை கட்டினான் என்று படிக்கிற பொழுது பட்டிமன்ற பேச்சாளராக என் மனம் நிச்சயமாக அள்ளத்தான் செய்கிறது. என்னங்க இல்ல சிலப்பதிகாரத்துல சில செய்திகளை படிக்கும் போது ஐயோ இந்த உலகம் இப்படி இருந்தா நல்லா இருக்காதான்னு தோணும். அவங்க சொன்னாங்க, இழப்பு இழப்பு இழப்பு, எல்லாமே இழப்பு, வேற எதுவுமே இல்லை என்று சொன்னார் சிலப்பதிகாரத்திலே. வெள்ளிடை மன்றம்னு ஒரு மன்றங்க. யாராவது திருடனா அவங்களுக்கு தண்டனை கொடுக்குமா அந்த மன்றம். ஒருத்தர் என்ன பண்ணா, ஒரு வீட்டுல போய் திருடலான்னு போயிருக்கான். கணவன் மனைவி 2 பேரையும் கட்டி போட்டுட்டு வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்தாச்சு. பொதுவாவே நம்ம கிட்ட ஒரு குணம் என்னன்னா, நமக்கு ஒரு கண்ணு போனாலும் அடுத்தவனுக்கு 2 கண்ணு போகணும்னு ஆசைப்படுவோம். அவர் சொன்னாரே, நீ திருடுனதெல்லாம் பிரச்சனை இல்ல, இந்த எய்த்த வீட்லயும் 2 பேர் இருக்கிறாங்க கணவன் மனைவி,
தனியா தான் இருக்காங்க, அங்க கொஞ்சம் போய் திருடிட்டு போ. அவன் சொன்னா, ஏண்டா வாழ்க்கையில ஒற்றுமையாவே இருக்க மாட்டீங்களாடா? அவன் வீட்டுக்கு தான் முதல்ல நான் திருட போனேன், அவன் சொல்லிதான் நான் உன் வீட்டுக்கு வந்தேன். இன்றைக்கு திருடுபவர்களை தண்டிக்கிற வெள்ளிடை மன்றம், மாற்று திறனாளிகளை குணமாக்குகிற இளஞ்சி மன்றம், விஷக்கடிக்கும் பேய் பிடித்தவர்களை மீட்கிற பெரியக்கல் மண்டபம், அரசர்கள் நீதி தவறினால் அழுகிற பாவை மண்டபம், இந்த மண்டபங்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து விடாதா? பொய் சாட்சி சொல்பவர்கள், புறம் கூறுபவர்கள், போலி சாமியார்கள், இன்னைக்கு நாட்டுல இவங்க தொல்லைதாங்க நிறைய இருக்குது. விருமாண்டி நான் ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்துல எனக்கு ஒரு வசனம் ரொம்ப பிடிச்சிருந்தது. கடவுள் இருக்காருன்னு சொல்றான் பாரு, அவனை நம்பு. கடவுள் இல்லன்னு சொல்றான் பாரு, அவனை கூட நம்பு. ஆனா நான் தான் கடவுள்னு சொல்றான் பத்தியா, அவனை மட்டும் நம்பிடாத. இன்றைக்கு இருக்கக்கூடிய அவலங்களை தவம் மறைந்து ஒழுகும் தன்மையாளர், அவம் மறைந்து ஒழுகும் அவலர் பெண்டீர், அரைப்போக அமைச்சர், பிறன்மனை நயப்போர், பொய்க்கரியாளர், புறம் கூற்றாளர், இவர்களை எல்லாம் தண்டிக்கிற சதுக்க பூதத்தை பற்றி படிக்கிற பொழுது இன்றைக்கு ஒரு பூதம் அப்படி வந்து விடாதா என்று எல்லோரும் ஏங்குகிறோமே, அதுதான் நெஞ்சை அள்ளுகிற விஷயம். அடுத்ததாக ஒன்று, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று படைத்து காட்டினோம். எல்லா நிலங்களுக்கும் உரிய வாழ்க்கை முறையை சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் படைத்து காட்டுகிறார். ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். கண்ணகி போனா, வழக்காடுனா, மனசு வலிக்கதான் செய்யுது. ஆனா எந்த விஷயம் எங்கள் நெஞ்சை அள்ளுகிறது தெரியுமா? அவளுக்கு ஒருவேளை நீதி கிடைக்காமலே போயிருந்தால், ஐயோ இந்த பெண்ணுக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று நாங்கள் எல்லோரும் வருத்தப்பட்டுத்தான் இருப்போம். ஆனால் பாண்டியன் சொன்னான், யானோ அரசன், யானே கொள்வன் சொல்லல, இவன் தான் கொன்னான், கள்வன் சொன்னா. ஏன் தெரியுமா? கண்ணகியுடைய சிலம்பை பாண்டிமாதேவியின் சிலம்பாக எண்ணி மனதிலே சில காலம் நினைத்திருந்ததால் யானே கள்வன் என்று சொல்லிவிட்டு இறந்து போனானே. மேலை நாட்டிலே ஒருவன் சொன்னான், நாம் தமிழனை பார்த்து, என்னடா இது, உங்கள் நாட்டிலே சிலப்பதிகாரம் உண்மையாகவா நடந்தது? அது வெறும் கட்டுக்கதைதான். ஏதோ மன்னன் தப்பு செய்ததற்காக அவனுக்கு தானே தண்டனை கொண்டு இறந்து போகிறான் என்றால் இதையெல்லாம் நம்பவா முடிகிறது என்று ஒரு தமிழனை பார்த்து கேட்டவுடனேயே அவன் நாட்டுக்காரனே பக்கத்தில் இருந்து கொண்டு சொன்னானாம், டே, கற்பனையாகவே இருந்தாலும் தவறு செய்தால் அதற்காக தன்னை வருந்திக் கொண்டு ஒரு மன்னன் இறந்து போவான் என்கிற காப்பியத்தை படைக்க தமிழனால் மட்டும்தான் முடியும், தமிழ் இலக்கியத்தால் மட்டும்தான் முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், சிலப்பதிகாரம் நீதியை காப்பாற்றி இருக்கிறது. நீங்கள் சொன்னீர்கள் நீதி இழந்து விட்டது என்று. இல்லை, தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவினாலும் தர்மம் ஜெயிக்கும் என்பதை சிலப்பதிகாரம் உணர்த்துகிற காரணத்தால் நடுவரவர்களே, நடந்தாய் வாழ்க காவேரி படிக்கிற பொழுது என் மனம் அள்ளுகிறது, இன்றைக்கு தண்ணீர் இல்லை என்று சொன்னாலும் ஒவ்வொரு வரியும் இளங்கோவடிகள் படைத்து காட்டுகிறார். அவலச்சுவை இருக்கிறது, நான் இல்லை என்று சொல்லவில்லை. அவலச்சுவலைகளுக்கு பின்னே ஒரு தீர்வை, இன்பத்தை, தர்மத்தை, நீதியை அவர் தந்திருக்கிற காரணத்தால் நிச்சயமாக சிலப்பதிகாரம் அதுவும் ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக இருப்பதால் என் மனதை அள்ளி இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நீதிபதிக்கு தீர்ப்பு எழுதுவதற்குரிய அத்தனை துருப்புச் சீட்டுகளையும் கவிஞர் சுமதி ஸ்ரீ அவர்கள் அற்புதமாக எடுத்து அடுக்கி இருக்கிறார்கள். ஒரு நல்ல புகழ்பெற்ற வழக்கறிஞர் செக்ஷன் 2, செக்ஷன் 3, செக்ஷன் 4 என்று எடுத்து அடுக்குவது கூட அற்புதமாக எடுத்து அடுக்கி இருக்கிறார்கள்.